அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ஆதிச்சநல்லூரில் நடைபெற்ற அகழாய்வு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆதிச்சநல்லூர் அகழாய்வுல சுட்ட மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. பல வகையான வடிவங்கள்ல அமைந்த சிறிய பெரிய மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. கருப்பு நிற, சிவப்பு நிறத்தில் அமைந்த மண்பாண்டங்களும் கிடைச்சிருக்கு. இந்த மண்பாண்டங்கள் மீது பெண்ணோட உருவம், நெல் கதிர்கள், மான் முதலான உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இரும்பினால் ஆன போர்க்கருவிகள், இரும்பை உருக்கக்கூடிய கருவிகள், செம்பால் ஆன பாத்திரங்கள், வெண்கலத்தினால் ஆன பொருட்கள் இது எல்லாமே கிடைச்சிருக்கு. அது போக செம்பு வளையல்கள் கிடைச்சிருக்கு. தங்க நெற்றி பட்டம் கிடைச்சிருக்கு. வாள், கத்தி போன்ற கருவிகள் கிடைச்சிருக்கு. தெய்வங்களுக்கு பலி கொடுக்கக்கூடிய கருவிகள் கிடைச்சிருக்கு. வேல் முதலான கருவிகள் கிடைச்சிருக்கு. நாணயங்கள் கிடைச்சிருக்கு. நெல், சிறு தானியங்கள், உமி முதலான பொருட்கள் கிடைச்சிருக்கு. குயவர்கள் பயன்படுத்திய கருவிகள் கிடைச்சிருக்கு. மனித எலும்புக்கூடுகளும் மண்டை ஓடுகளும் அங்க கிடைக்கப்பட்டிருக்கு. இறந்தவர்களை பெரிய மண் பானைகள்ல வச்சு புதைச்சிருக்காங்க. அதுக்கு முதுமக்கள் தாழி அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டிருக்கு. ஆதிச்சநல்லூர்ல அதிக எண்ணிக்கையிலான முதுமக்கள் தாழிகள் கிடைச்சதாக தகவல் சொல்லப்படுது. இந்த தாழிகள்ல கருப்பு, சிவப்பு நிறங்கள்ல அந்த மண் தாழிகள் கிடைச்சிருக்கு. சில தாழிகள்ல தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. 3 அடுக்குகள், 2 அடுக்குகள் கொண்ட மண் தாழிகளும் கிடைச்சிருக்கு. இந்த தாழிகள்ல நெல், உமி, சிறு தானியங்களும் காணப்பட்டிருக்கு. ஆதிச்சநல்லூர்ல 3800 ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட எலும்பு கூடுகள், மண்டை ஓடுகளும் கிடைக்கப்பட்டிருக்கு. மக்கள் வாழும் இடங்கள் தனியாகவும், முதுமக்கள் தாழிகள் புதைக்கப்பட்ட இடங்கள் தனியாகவும் காணப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.